கிட்டத்தட்ட இந்தியாவுடைய சரித்திரத்திலேயே நில எடுப்புக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தது இதுதான். பொம்மை முதலமைச்சர் தாங்க அவரு. சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே ஆட்டினா போதுமா? எடப்பாடி மாதிரி பேச சொல்லுங்க. பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு அவருடைய உறவினர்களுக்கு ஒப்பந்ததாரருக்கும் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சேவைத்துறையோட 3 மடங்கு வளர்ச்சியை நீங்கள் தொழில்துறை வளர்ச்சின்னு சொன்னால் அது சரியான புள்ளி விவரம் அல்ல. பொம்மை முதலமைச்சர் தாங்க அவரு. எந்த முதலமைச்சர்? பொம்மை முதலமைச்சர் தான் அவரு. சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே ஆட்டினா போதுமா? எடப்பாடி மாதிரி பேச சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு தொண்டனா யாரை சேர்த்து யாரை கடைசி வரைக்கும் மேலே கொண்டு வருவீங்க? பெரியசாமி கொண்டு வருவீங்களா? சொல்ல கேளுங்க. பெரியசாமி கொண்டு வருவீங்களா? வேற யாரும் கொண்டு வருவீங்க? யாரையுமே கொண்டு போகலங்க. கொண்டு போகாத நிர்வாகம் நீங்கள் எதுக்கு? வேஸ்ட்டு தானே அது. என்ன செஞ்சீங்க நீங்கள்? கல்வித்துறை அமைச்சர் உங்களுக்கு பதவி கொடுத்தா போதுமா? இந்த பிள்ளைய இந்த இருக்குங்க பிள்ளைய பின்னாடி ஸ்கூல் பின்னாடி ஷூ கொடுக்கல, செருப்பு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலையாங்க. ஒன்றுமே கொடுக்கல. என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எது வேஸ்ட் தானே நீங்கள்? வாரிசியல் அரசியல் கடைசி, அதாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாரிசியல் அரசியல் நீங்கள். திமுக ஆட்சி எந்த ஒரு நலத்திட்டம் மக்களுக்கும் போகிற ஏழை மக்களும் ஏழை எளிய மக்களும் எந்த ஒரு நலத்திட்டம் போய் சேரல. தாலிக்கு தங்கம், கல்வி கடன், மகளிருக்கு ஸ்கூட்டி, இன்னும் சைக்கிளு, அப்புறம் டிகிரி முடித்தா பணம் திருமண திட்டம் 50,000 இதெல்லாம் மக்களுக்கு எதுவுமே சென்ற சும்மா ஒரு 1000 ரூபா போட மக்களை ஏமாற்றி அதை பொய் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு. வெறும் 1.5 லட்சம் ஓட்டு தான் ஜெயிச்சாங்க, ஆட்சி பிடிச்சாங்க. என்ன செய்கிறாங்கன்னா பேன் கார்டு, பாஸ்புக்கு, மற்ற ஓட்டர் ஐடி, அந்த ஆதார் கார்டு எல்லாமே எடுத்து அவங்க கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லாமே காசு கொடுத்துட்றோம், காசு கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஓட்டு போடுங்க போடாமல் அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓட்டு போடணும், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டே ஆகணும், உங்களுக்கு 5,000 தரோம் 10,000 தரோம் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அதாவது அது ஊராக என்ன பேசிக்கிறாங்கடா, ஃபோன் நம்பர் வாங்கி காசு 1000 5000 ஏற்றுறி 4000 ஏற்றுறி அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவலை இது பண்ணிவிட்டு உறுப்பினர் கார்டு சேர்க்கறதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கட்சிக்காரர்களே மக்களை ஏமாத்துற வேலையும் பார்க்குறாங்க. ஏமாற மாட்டாங்க. அடுத்து என்னதான் சொன்னாலும் முதலமைச்சர் அடுத்து எடப்பாடியார் தான் முதலமைச்சர். எடப்பாடியாரின் சுற்றுப்பயணம் தமிழகத்தின் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவின் மறு உருவமாய் எங்களது எடப்பாடியாரின் சுற்றுப்பயணம் மாபெரும் எழுச்சியாக இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பட்டி அட்டி கொடுத்துவிட்டு மீண்டும் இந்த இரட்டலை ஆட்சி மலர்ந்து ஏழை எளிய விவசாயிகளுடைய கஷ்டமும், ஏழை எளிய நெசவாளர்களின் கஷ்டமும், ஏழை எளிய தொண்டர்களின் கஷ்டமும், அனைத்து கஷ்டமும் தீர்த்து கொண்டு இன்னைக்கு தமிழகத்தின் நல்லாட்சி மீண்டும் மலர்ந்திட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு அவருடைய உறவினர்களுக்கு ஒப்பந்ததாரருக்கும் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆதார் கார்டு, டிஃபன் பாக்ஸ் தரம்னு வாங்குறாங்க. எல்லாத்துட்டையுமே இப்போ டிஃபன் பாக்ஸ் தரம்னு வாங்குறாங்க. ஆனால் எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. எலெக்ஷன் நேரத்தில் ரூபா கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம், அதுக்காண்டி தான் வாங்குறாங்க. இன்னொன்று உறுப்பினர் கார்டு என்பது உறுப்பினர் கார்டே கிடையாது. உறுப்பினர் கார்டு எல்லாரையும் நாங்களும் எடப்பாடியார் ஏடிஎம்கேக்காண்டி உறுப்பினர் கார்டு நாங்களும் பதிஞ்சிருக்கோம், அவங்களும் பதிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்கு இவங்களா போய்த்த வீடு வீடாக போகிறாங்க. யாருக்கும் அதில் விருப்பமே கிடையாது. இவங்க தான் போய் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லி இவங்க தான் போய் உறுப்பினர் கார்டுன்ற பேரில் சேர்க்குறாங்க. அது உறுப்பினர் கார்டா என்னன்றது தெரியாது மக்களுக்கு பொதுவாக. அப்படித்தான் இருக்குது. ஒவ்வொரு 2022, 23, 24, இப்போ 25ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 64% பக்கமாக எங்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. மாநிலத்தில் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு கட்டணம் இது. தமிழ்நாட்டில் தவிர வேறு எந்த மாநிலத்தில் போனீங்களும் போட்டி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாலும் அந்த மாநிலத்தில் கூட கிட்டத்தட்ட 10 போட்டி மாநிலங்கள் கூட தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்வாக இருக்குது. இதை நாங்கள் முதலமைச்சர் ஒற்றையில் மனு கொடுத்துருக்கோம். பல்வேறு மனு கொடுத்தவங்க ஒரு சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டது. பல்வேறு கோரிக்கை, அதாவது பார்த்திங்கன்னா டிமாண்ட் சார்ஜஸ், ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் இதெல்லாமே எங்களுக்கு குறைக்காமல் கிட்டத்தட்ட 471% உயர்த்தியிருக்காங்க. இதை குறைச்சா மட்டும்தான் எங்களால் தொழில் செய்ய முடியுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறதுனால தொழில்துறை எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 48 லட்சம் எம்எஸ்எம்இ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதா எங்களுக்கு புள்ளி விவரங்கள் போர்ட்டலில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10,70,70,000 பேர் தான் உற்பத்தி துறையில் இருக்கும். இது எல்லாமே சேவைத்துறையில் இருக்குது. நீங்கள் சேவைத்துறையோட 3 மடங்கு வளர்ச்சியை நீங்கள் தொழில்துறை வளர்ச்சின்னு சொன்னால் அது சரியான புள்ளி விவரம் அல்ல. உற்பத்தி துறையில் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறது பார்க்குறது தான் ஒரு நாம் நாட்டோடையோ இல்லை மாநிலத்தோட வளர்ச்சிக்கு பொருந்துங்க. அம்மாவோட ஆட்சியில் சுழல் நிதின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 20,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க.
அது இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10,000 ரூபாய் சுழல் நிதியாக மாற்றினாங்க. அந்த சுழல் நிதியும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான குரூப்புகளுக்கு சுழல் நிதி சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நாங்கள் அதை போய் அதுக்குண்டான இடத்துல போய் நாங்கள் கேட்கும்பொழுது எங்களுக்கு சரியான முறையான பதிலும் கிடைக்கல எங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் குழு மூலிமா லோன் வாங்குவோம். நாங்கள் அந்த லோனுக்கு வந்து அம்மாவோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லோன்லேயே மானியம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆட்சியில் வந்து வட்டி மானியமாக பண்ணாங்க. அந்த வட்டி மானியமும் எங்களுக்கு குரூப்புகளுக்கு கிடைக்கல. அதையே நாங்கள் போய் கேட்கும்பொழுது எங்களுக்கு சரியான முறையான பதில் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குழு மூலிமா மகளிர்களுக்கு மானிய ஸ்கூட்டி வண்டி நாங்கள் போய் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துட்ருந்தோம். அதை இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த வண்டிங்கிறத இருசக்கர வாகனங்கிற அந்த பேரே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதனால் இந்த பெரும்பாலான மகளிர் வேலைக்கு போகிறவங்களும் சரி, காலேஜஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலை ஏற்பட்டுருச்சு. எங்களுக்கு அம்மாவோட ஆட்சியில் நல்லா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய சரித்திரத்திலேயே நில எடுப்புக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தது இதுதான். கிட்டத்தட்ட 3,96,00,000 4 கோடி அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு கொடுக்கப்பட்டது இதுதான். மொஹாலியில் முதல் முறை எடுக்கப்பட்ட போது 95 காலங்களில் 1 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது. பிரம்மாண்டமாக பேசப்பட்டது காங்கிரஸ் காலங்களில். ஆனால் அந்த அமௌண்ட்டும் கூட இதுவரைக்கும் செட்டில் ஆகலை. ஆனால் எடப்பாடியார் ஒத்துக்கொண்டு 4 கோடி ரூபா ஏக்கருக்கு கொடுத்தது இந்திய சரித்திரத்திலேயே முதல் முறையாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. தங்க நகை வேலை செய்கிறவங்களுக்கு தொழில் சுத்தமாக முடங்கி இருக்கு. யாருக்குமே வேலை இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வட மாநிலத்தவங்கெல்லாம் வந்துட்டனால எங்களுக்கு வந்து வேலைக்கு ஹஸ்பண்ட்கெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது. எடப்பாடியார் வந்து நல்ல நன்மை செஞ்சார். நல்லா ஜனத்துங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. அங்கங்கே போகிறது வர்றது, ஒரு பெண்கள் அங்கங்கே ஒரு கூச்சமுத்து போகிறது வர்றது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு பெண்களும் சாதாரணமாக நடக்க முடியல, எங்கேயும் ஒரு தனியாக போக முடியல, வர முடியல. கொலை எல்லாம் தான் நடக்குது. எது நல்லா வச்சு நடத்துகிறாரு? அவர் எதுவுமே நடத்ததில்லை. எடப்பாடியார் வந்து நல்லா பண்ணார், நல்லா செஞ்சார். இந்த ஆட்சியில் ரொம்ப அராஜகம் அதிகமாக இருக்குது. மக்கள் வெளியே போக முடியல, வர முடியல. எங்களுக்கு எந்த இதுவும் செய்யலை. ஸ்டாலின் எல்லாம் செய்கிறனாரு எங்களுக்கு எதுவுமே செய்யலை. எடப்பாடியார் நல்லா ஆட்சி செய்கிறாரு. எங்களுக்கு நல்லா செய்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, செய்வாங்க. வெளியில் சொல்லணும்னா எங்களுக்கு நல்லா செய்வாங்க. எல்லா திட்டமும் கொண்டாந்தாங்க எடப்பாடி ஆட்சியில். குழந்தை பிரசவத்துக்கு எல்லா காசு செஞ்சாங்க. எல்லா திட்டமும் அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு எல்லா திட்டமும் செஞ்சாங்க. இப்போ வந்துக்கிற ஆட்சி எங்களுக்கு எதுவும் நம்மளா கவனிப்பில்லை, எதுவுமே செய்யல. அராஜகம் தான் நடக்குது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.